ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி வீடியோவில் பிப்ரவரி மாதத்தோட முக்கிய தினங்கள் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு ஸ்டோரியோட ஏற்கனவே ஜான்வரி மந்த்துக்காக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது பார்க்காதவங்க போய் அந்த வீடியோ பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி வீடியோ இது வந்து பிப்ரவரி மந்த்துனாலே நமக்கு யூஸ்வலாக என்ன ஞாபகம் வரும், வேலண்டைன்ஸ் டே ஞாபகம் வரும். ஸோ அதை வச்சு அப்படியே ஸ்டோரி எண்ட் பண்ணிக்கலாம். வேலண்டைன்ஸ் டேன்றதுனால ஒரு பையன் அப்படின்னு ஸ்டோரி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஒரு பையன், அவன் இந்திய கடலோர காவல்படையில் வேலை செய்கிறான். ஒரு பையன்றதுனால ஒன்றுன்னு சொன்னேன் இல்லையா, அப்போது பிப்ரவரி 1 இந்திய கடலோர காவல்படை தினம் அப்படி லிங்க் பண்ணிக்கோங்க. கடலோரத்தில் இருக்கிறதுனால அந்த நிலம்லாம் எப்படி இருக்கும், ஈரமாக இருக்கும். கடலோரம் இருக்கிறதுனால நிலம் ஈரமாக இருக்கும். என்றைக்கு மறுநாள் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஒன்றுத்துக்கு கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்க இல்லையா, ஸோ அதுக்கு மறுநாள் எப்படி இருக்கும், கடலோரத்துலேயே இருக்கிறதுனால நிலம் ஈரமாக இருக்கும். உலக ஈர நில நாள் வந்து பிப்ரவரி 2. இப்போ நம்ம ஒரு பையனை பற்றி தானே சொன்னோம். அந்த பையனை பற்றி என்ன சொல்லி பேசுகிறாங்க, ஒரு 4 பேர் 4 விதமாக பேசுகிறாங்க. அந்த பையனுக்கு வந்து கேன்சர் இருக்குதுன்னு சொல்லிட்டு 4 பேர் 4 விதமாக பேசுகிறாங்க. சும்மா காமெடியாக சொல்லுவாங்க இல்லையா சினிமாலாம், அது போல் 4 பேர் 4 விதமானு சொல்லிட்டு என்ன பேசுகிறாங்க, கேன்சர் இருக்குது அந்த பையனுக்கு அப்படின்னு பேசுகிறாங்க. ஸோ 4ஆம் தேதி உலக புற்றுநோய் தினம். அந்த இருக்குன்னு சொன்னதுனால அந்த பையன் என்ன பண்ணுறான், 10 மாத்திரை சாப்பிட்றான். 10 மாத்திரைன்னு எதுக்கு சொல்கிறேன்னா, தேசிய குடற்புழு நீக்க நாள் அன்றைக்கி என்ன பண்ணுவாங்க, ஸ்கூலில் பசங்களுக்கு மாத்திரை கொடுத்து அனுப்புவாங்க இல்லையா, ஸ்கூல் பசங்களுக்கு. அதனால மாத்திரைன்னு சொல்லி சொன்னோம்னா உங்களுக்கு தேசிய குடற்புழு நீக்க நாள் ஞாபகம் வந்துடும். எத்தனை மாத்திரை, 10 மாத்திரை. அப்போ 10ஆம் தேதி இந்த நாளுக்கு லிங்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த மாத்திரையை சாப்பிட்றான். 2ல் 1 சொல்லுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட போய் அவனோட தாய்மொழியில் ப்ரப்போஸ் பண்ணுறான். பாருங்கள், 2ல் 1 ஒரு முடிவை சொல்லு. 2ல் ஒரு முடிவுனா 21ஆம் தேதி ஒரு முடிவு சொல்லுன்னு தாய்மொழியில் ப்ரப்போஸ் பண்ணுறான். அப்போ சர்வதேச தாய்மொழி தினம் அன்றைக்கி 21ஆம் தேதி. அந்த பொண்ணு நோ சொல்லிடுறதுனால வேறு வழி இல்லாமல் படித்து கடைசியாக என்ன ஆகிடுறான், சயின்டிஸ்ட் ஆகிடுறான். சயின்டிஸ்ட்டுன்றதுனால தேசிய அறிவியல் தினம். கடைசியான்னு எதுக்கு சொல்ல வரேன்னா, பிப்ரவரியில் 28 லாஸ்ட் டே இல்லையா, ஸோ பிப்ரவரி 28க்கு கடைசியாக அவன் சயின்டிஸ்ட் ஆகிடுறான்னா தேசிய அறிவியல் தினம் 28ஆம் தேதி அப்படின்னு ஸ்டோரியை முடிச்சுக்கோங்க. ஸோ இந்த ஸ்டோரியோட ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த டேட் லிங்க் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது மேக்ஸிமம் நான் வந்து லோயர் கிளாஸஸ்லேருந்து 10th வரைக்குமே நமக்கு எல்லா சப்ஜெக்ட்லேயும் வர டேட்ஸ்லாம் எடுத்து தான் மொத்தமாக தொகுத்து கொடுத்துருக்கேன். எல்லா சப்ஜெக்ட்லையுமே, ஈவன் அது சயின்ஸில் வந்தாலும் சரி, தமிழ் இல்லை இங்கிலீஷில் வரல, மோஸ்ட்லி தமிழ் அண்டு சயின்ஸில் இருக்குது எல்லா டேட்ஸும். சோஷியலில் அது எந்தெந்த டேட்ஸ் இருக்கோ இது முக்கியமானது எல்லாமே மேக்ஸிமம் தொகுத்து தான் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் இந்த அப்படியே ஸ்டோரியாக ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்லையும் ஓரளவுக்கு எல்லா கிளாஸஸும் கவர் ஆகிடும். உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் போடுங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.